ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. நேற்று அதற்கு முந்தைய நாள் எல்லாம் தீவிரவாதிகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இந்த நாட்டை அழிக்கும் தீவிரவாதத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அதே சமயத்தில் ஜாதிய வன்முறைகள் இதை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு பேசப்போகிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாட்டிற்குள் ஒரு ஸ்டேட்டில் ஒரு வீட்டிற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும், ஏதோ ஒரு பணியாற்றி கொண்டிருக்கும் மனிதர்களை எவ்வளவு தூரத்திற்கு இந்த நாட்டில் உள்ள மனிதர்கள் அதிகாரத்திமிரில் ஆணவத்திமிரில் அவர்களை அடக்குகிறார்கள் என்பதை நாம் காண்போம். இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது இவர்களெல்லாம் மரியாதையை கெடுப்பவர்கள். சாதாரண மனிதன், ஒரு மனிதர் அல்லது மனிதி ஒரு நேர்மைக்காகவோ உண்மைக்காகவோ உழைக்கும் மக்களை தங்கள் ஆணவத்திமிரில் அதிகார வர்க்கம் என்ற ஆணவத்தில் அடக்கி வைக்கும் நிகழ்வுகளை இன்று பார்க்க போகிறோம். ஓகே, அது எப்படி பண்ணுறாங்கன்னா, அதாவது அந்த நேர்மைக்கும் உண்மைக்கும் உழைக்கும் மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் ஒரு ஸ்ட்ராங் எஃபோர்ட் எடுப்பாங்க. எப்பவுமே நேர்மைக்கு உழைப்பவர்கள் ஸ்ட்ராங் எஃபோர்ட்டு தான் எடுப்பாங்க. அந்த ஸ்ட்ராங் எஃபோர்ட்டை எப்படி நம்ம டீக்ரேட் பண்ணுறது, அதாவது குலைப்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எத்தனையோ விதத்தில் அவங்களுக்கு தொந்தரவுகள் தருவாங்க. அந்த தொந்தரவுகளையும் மீறி அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட், ரவுடிகளை அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ரவுடிகளை அவங்க வீட்டுக்கு அனுப்பும் போது அந்த வீட்டில் குடும்பத் தலைவி அவங்க சமைச்சிட்ருப்பாங்க. குடும்பத் தலைவர் அவர் ஏதோ காய்கறி வாங்குறதுக்கோ இல்லை பேப்பர் வாங்குறதுக்கோ வெளியே போயிருப்பாங்க. அவங்க வீட்டில் குழந்தைகள், முக்கியமாக பெண் குழந்தைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரவுடிகள் அங்கே வந்திருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிற சமயத்தில் அந்த சாதாரண மனிதர்கள், நேர்மைக்கும் உண்மைக்கும் உழைக்கும் மனிதர்களின் முகங்களை, முக பாவனைகளை பார்த்து அவங்களுடைய முகத்திற்காக மட்டுமே வெளியே போன, அதாவது சாரி கேட்டுட்டு வெளியே போன நிகழ்வுகளும் நடந்திருக்கு. ஓகே, செகண்ட் பாயிண்ட், அதையும் மீறி அவர்கள் கூடவே வசிப்பவர்களை வைத்து ஏதோ ஒரு பிரச்சனையை கிளறி காவல்துறை வரைக்கும் செல்வதற்கும் தயங்குவதில்லை. காவல்துறையிலிருந்து சிலர் மனசாட்சிகளே இல்லாமல், முக்கியமாக கவனிக்க வேண்டும், மனசாட்சிகளே இல்லாமல் அந்த வீட்டில் உள்ள குடும்ப தலைவிகளை வந்து மிரட்டும் தொனியில், நீங்கள் இன்று காவல்துறைக்கு வர வேண்டும், இல்லை என்றால் இன்னும் 1 மணி நேரம் கழித்து காவல்துறையிலிருந்து திரும்பவும் வந்து உங்களை அழைப்பார்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆக வேண்டும் அப்படின்ற இந்த ஒரு நிகழ்வுகளும் இந்த ஒரு முயற்சிகளும் நடக்கிறது. எதுக்காக? நேர்மைக்காக உழைக்கும் மனிதர்களையும் உண்மைக்காக உழைக்கும் மனிதர்களையும் பயமுறுத்துவதற்காக, அவர்களுடைய மரியாதையை குலைப்பதற்காக, அவர்களுடைய குடும்பத்தின் மரியாதையை, மானத்தை குலைப்பதற்காக இத்தனையும் நடத்துகிறார்கள். ஓகே, இது செகண்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? ரவுடிகளை அனுப்புவது. ரவுடிகளே மனம் மாறி அந்த குடும்பத் தலைவியின் முகத்தை பார்த்து தெய்வங்களைப் போல கையெடுத்து கும்பிட்டு விட்டு வெளியே செல்கிறார்கள். காவல்துறைக்கு சென்ற அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை பார்த்து காவல்துறையினரே மனசாட்சியுடன் அனுப்பி வைத்த நிகழ்வுகளும் நடந்தது. ஓகே, அதையும் மீறி அந்த தொழில் சார்ந்த அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற நினைப்பும் இந்த மனிதர்களுக்கு, அதாவது மானத்தை கெடுக்க நினைக்கும் மனிதர்களுக்கு உள்ளது. அந்த மானத்தை கெடுக்க நினைக்கும் மனிதர்கள் அடுத்தது என்ன பண்ணுகிறார்கள் என்றால், அவர்களுடைய குடும்ப வருமானத்தை குறைக்க வேண்டும் என்று அந்த பணி சார்ந்த தொழில்களில் எத்தனை பெரிய எல்லைக்கு சென்று அவர்களை அவமானங்கள் செய்து அந்த பணியிலிருந்து துரத்த வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் செய்கிறார்கள். இதற்கு அந்த
பணி சார்ந்து அந்த நேர்மையான உண்மைக்காக உழைக்கிற மனிதர்களுடன் பணியாற்றக்கூடியவர்களும் இதனை சேர்ந்து இணைந்து செய்கிறார்கள். இதையெல்லாம் மீறி நிற்கும் இந்த மனிதர்களுக்கு இந்த நாட்டில் என்ன பாதுகாப்பு? ஒன்று, உண்மைக்கும் நேர்மைக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்காக நிற்கும்போது இத்தனை பிரச்சனைகளையும் பண்ணுகிற இந்த மனிதர்கள் கூடவே போயிட்டு ஊழலுக்கும் முறைகேடுகளுக்கும் துணையாக நிற்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். அவங்க கஷ்டப்படுறது யாருக்குன்னா இந்த உலகத்திற்கு தெரிகிறதா? இது மிகப்பெரிய பூமர் பிரச்சனையாக போயிட்டுருக்குது. இதை அரசாங்கங்கள் கவனிக்க வேண்டும். இது ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா ஒரு நாட்டில் உள்ள ஒரு சாதாரண குடிமகன் அவன் படித்துவிட்டு அவனோ படித்துவிட்டு ஒரு நல்ல பணியில் அமர்ந்து அல்லது தொழில் சார்ந்த பணியில் அமர்ந்து வேலை செய்து நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் உழைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை இத்தனை வழிகளில் துரத்த நினைக்கும் ஊழலுக்கும் முறைகேடுகளுக்கும் துணை போக துடிக்கும் இந்த மானத்தை கெடுக்க நினைக்கும் மனிதர்களை சட்டங்கள் மூலமாகவோ அல்லது அந்த விதிகள் மூலமாகவோ அடக்க நினைத்தால் ஒழிய இந்த பிரச்சனைகள் இதோடு நிற்காது, வெளியில் வரும் என்பதை இந்த வீடியோவில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதன் மூலமாக தனிப்பட்ட ஒருவருக்கு எந்த பயனும் கிடையாது. நாட்டினுடைய நலன்தான் கெடும். ஊழல் முறைகேடுகள் மலிந்து போகும், நேர்மையும் உண்மையும் மறைந்து போகும். அதற்கான வழிமுறைகள் எங்கே? இந்த வீடியோவினுடைய பதிவு இதுதான். காவல்துறை நண்பர்கள் இதை கவனிக்க வேண்டும். அதே சமயத்தில் பணி சார்ந்த தொழில்துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்களும் இதனை கவனிக்க வேண்டும். அதே சமயத்தில் ரவுடிகள் என்று தங்களை நிலைநிறுத்தி கொள்ள பாடுபடுபவர்களும் இதனை, அதாவது சாரி கேட்டு போயிருந்தால் கூட ஓகே, இதனை முழுமையாக உணர்ந்து நாம் மனிதர்கள் என்ற உணர்வுடன் செயல்பட வேண்டும். அல்லது நாம் எல்லாரும் தீவிரவாதிகள் போன்றுதான் இங்கு காண்பிக்கப்படுவோம். தீவிரவாதிகளுடைய கொள்கை என்ன? தீவிரவாதிகள் கொள்கையே என்னன்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு அரசாங்கம் ஒரு மக்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஒரு அரசாங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கும். இந்த உலகமே அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. எல்லா தீவிரவாதி அமைப்புகளும் அந்த அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள், அந்த அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள், அவர்களுக்கென்று தனி விதிமுறைகளும் தனி சட்டங்களும் இயற்ற துடிப்பவர்கள். அவர்களை தீவிரவாதிகள் என்று அழைக்கிறோம். அவர்கள் ஒருபடி மேலே சென்று மனித உயிர்களை எடுக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் ஆபத்தானவர்கள். இவர்களை கம்பேர் பண்ணி சொல்லணுன்னா இந்த மதிப்பு மரியாதைகளை சாதாரண மனிதனின் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் உழைக்கும் மனிதர்களின் மானத்தையும் அவர்களுடைய குடும்பத்து பெண் குழந்தைகளின் மானங்களையும் கூட வாங்கும் அளவிற்கான துணியும் அந்த தொழில் சார்ந்த அவர்களுக்கு உதவி புரியும் மனிதர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இவர்களை எல்லாம் தீவிரவாதிகளுக்கு ஒப்பாக கூட ஒப்பிடலாம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தான். அவர்கள் உயிரை எடுப்பவர்கள், இவர்கள் உயிரோடு கொள்பவர்கள். மனிதர்களை உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் உழைக்கும் மனிதர்களை அவர்களை ஊழலுக்கும் முறைகேடுகளுக்கும் பியாண்ட் லெவலுக்கு மேலே தள்ளுறதுக்காக உழைப்பவர்கள். இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சட்டங்களும் விதிமுறைகளும் இயற்றப்பட வேண்டும். அனைத்து அரசாங்கங்களும் இதை பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு சாதாரண மனிதனுக்கும் நிகழ்கிறது. அவன் ஒரு நிலைக்கு மேலே ஊழலுக்கும் முறைகேடுகளுக்கும் துணை போகின்றவர்களது அந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் உண்மையையும் நேர்மையையும் கைவிடுவான். இதை இந்த நாட்டு மக்கள் உணர வேண்டும். இவ்வளோ பிரச்சனையை கொடுக்க வேணுமா? அதுக்கு ஏன் சட்டங்கள் இல்லை? அவங்க பணி சார்ந்த
அவங்களுடைய மரியாதைகளும் மானங்களும் ஏன் பறிக்கப்படுகின்றன? ஒரு இடத்திலிருந்து அந்த ஊழல் முறைகேடுகளுக்கு துணை போகிறவர்கள் ஏன் தாங்கள் பெரிய சாதனைகளை புரிந்துவிட்டவர்கள் மாதிரி இந்த நாட்டில் உலவுகிறார்கள்? அதெல்லாம் சாதனையா? உடன் பிறந்த உடன் வாழ்கின்ற ஒரு மனிதனின் மரியாதைகளையும் மானங்களையும் வாங்கி திரிகின்ற இவர்கள் சாதனையாளர்கள் அல்ல. இதை நான் மிகவும் வலியுறுத்தி கூறுகிறேன். இந்த போக்கு ஒரு நாட்டை சீரழிக்கும் செயல். தேங்க்யூ.